தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி கிட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் பிளான்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெளியே நம்ம செவரோரத்தில் நிறைய ஸ்னேக் பிளான்ட்டு வச்சு விட்டுருக்கேன். அது வச்சானா நான் குட்டி குட்டி பிளான்ட்டு பக்கத்துலேயே முளைச்சி வரும். இங்கே பாருங்கள், பெரிய பிளான்ட்டில் கொஞ்சம் பூச்சி அரிச்சிருக்கு. நம்ம பக்கத்தில் உள்ள சின்ன தண்டில் அதில் எடுத்து வச்சோம்னா அதை ஒவ்வொரு பாட்டில் மாற்றி வைக்கும்போது அதுவே தளர்ந்து நிறையா செடிகள் வந்துடும். இந்த ஸ்னேக் பிளான்ட்டு ரொம்ப நல்ல ஏர் ப்யூரிஃபையரு. நம்ம பெரிய வீடுகளில் ஏர் ப்யூரிஃபை மிஷினெல்லாம் வச்சு ப்யூரிஃபை பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நிறையா வைக்கும்போது நமக்கு ஏர் ப்யூரிஃபை ஆகுது, நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. அதுவும் ஸ்னேக் பிளான்ட்டோட பாட்டு ஏர் ப்யூரிஃபையிங்கில் ரொம்ப முக்கியமான ரோலுங்க. நீங்கள் நிறைய பெட்ரூமில் வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம். நமக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் இல்லையா? பெரண்டை செடி நான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன்ல, அதை வச்சுருக்கேன். நல்லா உயிர் பிடிச்சிருச்சு, தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி சில செடிகள் வச்சுருந்தேன். அதுவும் நல்லா பஞ்சாக ரொம்ப அழகாக க்ரோத் ஆகிருக்கு. பாருங்களேன், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரீ டைமில் சில செடிகள் நம்ம கையால் குட்டி குட்டியாக வச்சு அது க்ரோத் ஆகும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப லேஸாகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டுக்குட்டிக்கு இன்றைக்கி நான் ராய்க்கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ராய்க்கூழ் நம்ம டைரெக்டாக கொடுக்கறதுக்கு ராயை ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு கொடுக்கும்போது பேபிக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக மாறுது. அதனால் நீங்கள் யாராவது பேபி கொடுத்தனாலும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ராகி தான் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நானும் அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ராய் நான் மில்க் எடுத்து ரொம்ப லிக்விடாக பண்ணி தான் கொடுப்பேன். கொஞ்சம் திக்கானால் அவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த மில்க் எடுத்து லிக்விடாக பண்ணி பேபிக்கு ட்ரை பண்ணலாம். மார்னிங் டைம் கொடுக்கறது இன்னும் ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த பேபிக்கு ஒத்துக்குதான் நம்ம பார்க்க முடியும்.